தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை உயரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் 5 இடங்களில் நேற்று வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக திருத்தணி, ஈரோடு, மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதேபோல திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களிலும் வெயில் சதம் அடித்தது. மறுபுறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. பசும்பலூர், சிறுநிலா, கைகளத்தூர், வி களத்தூர், திம்மூர், கண்ணப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து விட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இதேபோல் திருப்பூர் மாநகரில் செரிப் காலனி, கரட்டாங்காடு, காமராஜர் சாலை, சென்னம்பாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டியது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் சிவசைலநாதர் கோயிலில் தேர் திருவிழா பாதிக்கப்பட்டது. இதேபோல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.